ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இழுத்துச்சு. என்ன இழுத்துச்சு? நம்ம கண்ணில் வந்து ஒரு விஷயம் பட்டது, அது சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் போது அது பேர் என்னன்னு கேட்டா நவதானியம் மிக்சிங். ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னு பார்ப்போம் வாங்க. அண்ணன் எங்க போடுறாருப்பா? ஓ தோ போடுறாரா? போடுண்ணா, எல்லாமே போடுங்க. என்ன மிக்சிங் இதை தனியா கிழங்குலாம் அது என்ன கிழங்கு? இது அப்படியே அந்த கிழங்கு கிழங்கு ஒன்று கொடுத்துருங்க. மதுரைக்கு பேர் போனது சோறு தான்டா. என்னன்னு கொடுண்ணா? ஓகேண்ணா, போதும் போதும் போதும். நவதானிய மிக்சிங்லாம் நம்மளாம் வந்து மசாலா பொருட்கள் தான் சாப்பிட்டு இருக்கோம். இது வந்து ஏதோ நவதானிய மிக்சிங் சொன்னாங்க. பட் நல்லா இருக்கு. இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சூப்பரா இது. சுண்டல், மாங்காய் எல்லாம் இருக்கு. நறுக்குனது இது மரவள்ளி வந்து மரவள்ளி கிழங்கு அப்படியே சாப்பிடுவோம். நீங்க அவிச்சு கொடுக்குறாங்க. மஜாவா இருக்கு. சூப்பரா இருக்கு. மதுரை தாங்க. டிஃப்ரெண்ட் இருக்கு. இன்னும் போயிட்டே இருக்கு. எக்ஸ்ப்ளோர் போயிட்டே இருக்கு. எங்க போய் முடியும்னு தெரியல. சாப்பிட்டே இருக்கும். இது வரைக்குமே நிறைய சாப்பிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. சரியா? நவதானியங்கள் மிக்சிங் ஆகுது. நல்லா இருக்கு. இது மரவள்ளி, பூரி உரிச்சி இது பண்ணிருக்காங்க. அதுல இவங்க இந்த மசாலா போட்டு கொடுக்குறாங்களே, நம்ம ஊர்ல எல்லாம் உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க. இதுல வேற ஏதோ கலக்குறாங்க. செம்மையா இது. எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. சம ஸ்நாக்ஸ். ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கான சரியான ஸ்நாக்ஸ். நல்லா தின்னு. வணக்கம். எப்படி இந்த ஐடியா கிடைச்சது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு? நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த மாதிரிலாம் நவதானிய மிக்சிங். கிழங்கு வந்து உரிச்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீட்டா இருக்கு. அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா ரொம்ப பார்க்கும்போதே அப்படியே நமக்கு சாப்பிடணும் தான் தோணுது. சாயந்தரம் 6 மணிக்கு தான் நம்ம கடை போடுவோம். 6 மணிக்கு? சாயந்தரம் 6 மணிக்கு தான் கடை போடுவோம். நைட் 1 மணி வரையும் பிசினஸ் பண்ணுவோம். ஆனா என்ன சொல்றீங்க? 1 மணி? நைட் 12 1 மணி வரையும் தெரியுதுடா. நல்லாவே தெரியுது. 1 மணில தெரியுது. இது எங்க லேண்ட்மார்க்? நமக்கு இங்க வரணும். எப்படி வருது? மதுரை ஆனந்தா மெட்டல். மதுரை ஆனந்தா மெட்டல். நீங்க முதல்ல தான் நம்ம கடை போடுறோம். அங்கதான் போட்டுருக்கீங்க. எப்படின்னா இது ஐடியா வந்தது? ஐடியா 20 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோம். 20 வருஷம் போடுறோம். அப்படிங்களா? நீங்க தான் ஆரம்பிச்சீங்களா? இதுக்கு முன்னாடி அப்பா நம்ம ஆரம்பிச்சது? நீங்க தான். வேதா அண்ணன் தான் போட்டிருக்கு. நவதான வேத போட்டிருக்காரு. செம்ம நீட்டா இருக்கு. எப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த பானிபூரி எல்லாம் சாப்பிடுறோம்ல, அதெல்லாம் நல்லதானே எனக்கே தெரியாது. இயற்கை உணவு இதெல்லாம் ஃபுல்லா இயற்கை. ஏன்னா ஒரு நவதானியம் சொல்லுவேன், கொஞ்சம் அப்படியே காட்டினே தெரியும் மேப்ல. நிறைய விஷயம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாமே அண்ணன் வந்து ஆத்தென்டிக்கா வச்சிருக்காரு. இங்க திராட்சை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காரு, தண்ணியில தான் வச்சிருக்காரு. ஏன்னா அது மேல வந்து அந்த அழுக்கு இருக்கும், அதெல்லாம் போறதுக்காக. செமையா இருக்குண்ணா. இந்த ஐடியா எப்படின்னா? ஐடியா தான் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஐடியா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் பயிர் ஐட்டம் நவதானிய போட்டோம், ரெண்டாவது ஃப்ரூட் சால்ட்டை போட்டு பிக்கப் பண்ணோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி. ஆனா அப்படியே நீட்டா இருக்குண்ணா. ஃப்ரெஷ். இதெல்லாம் பண்ண ரொம்ப டைம் ஆகும். எப்படி நீங்க மட்டும் தான் ஹெல்ப் வீட்டுல? மனைவி நம்ம 2 பேர் சேர்ந்தா பண்றோம். அப்படிங்க எல்லாம் சேர்ந்து தான். இந்த ஐடியா எப்படி நான் கிடைச்சது? இந்த மரவள்ளி கிழங்கு. ஏன்னா மரவள்ளி கிழங்கு நம்ம சேல் பண்ணுவோம், எல்லாமே ஓகே. ஆனா எல்லாருமே வந்து கட் பண்ணி அப்படியே தோலோட வச்சிருப்போம், அவங்க இது பண்ணிக்குவாங்க. நீங்க வந்து உரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறீங்க. எப்படி தோலை உரிச்சு அவி போனாங்க. ஏன்னா நிறைய பேர் சோம்பேறித்தனம் இருக்காங்க. எங்க கேமராமேன் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த வேலையை கிளீனா பார்ப்போம். ஏன்னா அவங்களாம் இது வந்து பார்த்தோன்னு நிறைய பேருக்கு இதை உரிக்கணுமா, கையில ஒட்டும், அந்த சாப்பிடணும். நீங்க உரிச்சு வச்சிருக்கீங்களா, பார்த்தோன்னு வாங்கிட்டு போகலாம், ஈஸியா தோணுதுல. அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அதுவும் மற்றபடி மதுரையில் வேற என்ன ஃபேமஸ்? மதுரையில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா, ஃப்ரூட் சாலட் ஐட்டம். எனக்கு ஒரு விஷயம், நான் நிறைய கடையில் பார்த்தேன். இப்போ இந்த பேரிச்சி மலை வைக்கிறீங்களா, அது ஏன் ரெகுலர் நீங்கள் வைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே இருக்குமா? ஃப்ரூட் சாலட்ல வந்து கட் பண்ணி இப்போ போடுறேன், அதே லைட்டாக எடுக்கும். அதில் இருக்கும் ஃப்ரூட்ஸ் போட்டு ஃப்ரூட் சாலட் போட்டு வைக்கிறேன். பார்வை பார்க்குறீங்களா? யாருன்னா ஆர்டர் வரும் போல இருக்குங்களா? அப்படியே பார்க்குறேன். அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போடுறாரு பாருங்க. ஃப்ரூட்ஸ் நீங்கள் இவ்வளோ பெருசாக கட் பண்ணுறீங்க. சைஸ் ஓகே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. கட்டில விளையாடுறாரு அவரு. பயமா இருக்குங்களா பாக்குறது?
குக்கும்பர் ஓகே. என்ன லேஸ் மாதிரி போட்டுக்கிறீங்க? எல்லா மாடல். ஆக்சுவலா லேஸ் பாத்துருக்கீங்களா? பிங்கோ மேட் ஆங்கிள்ஸ் பாத்துருக்கீங்களா? அந்த ஷேப்போட அந்த அத்தன்டிக் எப்படி ஃபுல்லா வந்துருக்காரு. அது என்ன பெரிய பிளேட்டு? அதெல்லாம் வைப்பாரு. இப்போ ஆர்டிசன் பண்ணுவார் பாருங்க. ஓ அண்ணன் மேக்கோ. ஓ இப்போ வந்து ஃபுல்லா டிசைன் பண்ண போறாருங்க அண்ணன். அண்ணனோட கத்திர முழு வெத்தி இறங்க போறாரு. நீங்க ஆமா. இன்னும் சமையல் பண்றாருண்ணே. அதுல இதான் நம்ம ஃப்ரூட் சால்ட், மதுரை ஃப்ரூட் சால்ட். ஓகே ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ நிறைய வீடியோ நான் பாத்திருக்கேன். ஃப்ரூட் சாலட் நான் சொன்னதே இல்லை யாருமே. ஜிகிர்தண்டா சொல்லுவாங்க, பருத்தி அந்த பால் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பன் பரோட்டா அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரூட் சாலட் வந்து ஃபேமஸ்ன்றது நான் நேர்ல வந்து இப்பதான் பாக்குறேன். எதுவுமே பாக்கல நான். எந்த வீடியோலுமே இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க நான் பாக்கல. நம்ம கடையில இருக்கு. சமையாச்சுக்கு ரொம்ப வந்து ரொம்ப அப்படியே ஸ்டைலிஷா இருக்குண்ணா பாக்க. எத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 10 வருஷமா 15 வருஷமா 10 வருஷமா எனக்கு. இவர் வந்து எப்படியும் ஒரு 10 வருஷமா பழக்கம். அப்படியா? எப்படி இருக்கு டேஸ்ட்? டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா சாயந்தரம் ஈவினிங்னா வந்து ஃப்ரெஷ்ஷா நீட்டா இருக்கு. அது பாப்பா கூட்டு வந்திருக்கீங்க. இப்போ பாப்பா பாத்துரா சாப்பிடுங்க. ஸோ அண்ணன் வந்து 20 இயர்ஸா கடை போட்டிருக்காரு. அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவங்க கஸ்டமர்ஸும் சொல்ல முடியாது, அவங்க நண்பர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்க எல்லாமே ரெகுலராக வந்து உரிமையில சாப்பிட்டு போறவங்க தான். அதனால ஜாலியாக இருக்காங்க. நல்லா இருக்காண்ணா. எப்படி இருக்கு? மதுரை தான் இதுவும் ஃபேமஸா? மதுரையில் மதுரை மல்லி தான் சொன்னாங்க, இதுவும் ஃபேமஸ். புதுசாக இருக்கு. ஃபேமஸ் தான் மதுரையில். அப்படிங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க. எந்த வீடியோலுமே சொன்னதில்லை. நான் வந்து வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் பாண்டிகோயில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. காலைல போய் பாண்டிகோயில் போயிட்டு சாப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சாலட் பார்க்குறேன். இது ஒரு எல்லாரும் மறைச்சிருக்காங்க நம்ம கிட்ட. சாலட் ஒன்று விஷயத்த மறைச்சிட்டு இது பண்ணியிருக்காங்க. இயற்கை எல்லாமே இருக்கும். வேற அதான் எனக்கு நான் போயிட்டேன் கிராஸ் பண்ணி. இன்னும் புதுசாக இருக்கு அப்படின்னா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க கடைக்கு வந்துடுறது. அப்படியா? ஓகே ஓகே. ரெகுலராக சாப்பிடுங்க. அதான் தெரியும் நான் ஃபிட்டாக இருக்கீங்க. நாங்களும் ட்ரை பண்ண ஃபிட்டாக முடியல. நீங்கள் சாப்பிடும்போது தெரியும் ஃபிட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க. என்ன ஏஜ்னு தெரிஞ்சுக்கலாமா? 36. இந்த வயசுலலாம் நம்ம இப்படி இருக்கணும்னு தெரியலச்சு. சாப்பிடுங்கண்ணா. ஸோ ஒரு ஹெல்த் சீக்ரெட் வந்து மதுரையில் ஒரு ஹிடன் ஸ்பாட்டே நம்ம மறைச்சிடாங்க. இது மாதிரி ஒன்று இருக்கான்னு எனக்கு யாருமே சொல்லலை. உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சாலட் இருக்குன்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிறேன். ப்ராப்பராக இங்கே அவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.